வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் ராஜமகேந்திரன். இந்த பதிவு எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் நேற்று வந்திருக்கு. ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் 20% கூட முழுசாக பாஸ் பண்ணலை. ஸோ 20% தான், அதாவது 100ல் 20 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, 80 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு என்னுடைய போஸ்ட்டில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, படிக்காமல் தான் இங்கே போகிறாங்க, படிக்காத பசங்க தான் அங்கே போகிறாங்க, ஆனால் அவங்க நேச்சுரலாக பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு தவறான ஒரு ஒப்பீனியன். ஸோ அதை பற்றி கிளியர் பண்ணுறதுக்கான பதிவு மட்டும் இல்லை, சில பல எஃப்எம்ஜி பற்றி சில பெரிய கொரி நிறைய பேர் நம்மளுடைய மருத்துவர்கள் மத்தியிலே இருக்குது. ஸோ இது மருத்துவர்கள் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் புரிஞ்சிக்கணும். அதற்கான சின்ன ஒரு பதிவு தான் இது. முதல் டவுட் என்னென்னா, நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, எஃப்எம்ஜி மாணவர்கள் சரியாக படிக்காத மாணவர்கள், 12th மார்க் கம்மியாக வாங்கினவங்க தானே ஃபாரினுக்கு போய் படிக்கிறாங்க எம்பிபிஎஸ் அப்படின்ற ஒரு பதிவுக்கான பதில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், இந்தியாவில் ஓசி கேட்டகரியில் சீட்டு வாங்கணுன்னா, எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கணுன்னா 620 640ன்ற மாதிரி கட் ஆஃப் வந்து 650 660 இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் வரும்போது எம்பிபிஎஸ் சீட்டு கவர்மெண்ட் சீட்டில் வாங்கணுன்னா மோர் தென் 550 மார்க் இருக்கணும். ஷெடியூல்டு கேஸ்ட்டில் வாங்கணுன்னா 450 மார்க்குக்கு மேலே இருக்கணும். ஸோ இதுதான் ஸ்டேட் கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட்டில் ஆல் இண்டியா கேட்டகரியில் இவ்வளோ ரேங்க் மார்க் வாங்கணும். ஸோ இதே மார்க்கை இப்போ ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட் அவரால் ஒரு 540 மார்க் வாங்க முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 450 தான் வாங்கியிருக்காங்கன்னா நம்பர் 1 ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மறுபடியும் படிக்கணும். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட் காலேஜில் சேர்த்துருவாங்க. ஸோ பேமெண்ட்ன்றது இந்தியாவில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுடைய ஆவரேஜ் பேமெண்ட் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? குத்துமதிப்பு தோராயமாக சொல்லுங்கள். ஸோ கிட்டத்தட்ட 1,25,00,000 வரும். ஒரு ஆவரேஜ் காலேஜில் நீங்கள் சேர்த்தா கூட 5.5 வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கு 1,25,00,000 வரும். ஸோ ஓரளவுக்கு வசதி இருக்கவங்க, மிடில் கிளாஸ் அண்ட் அபவ் மிடில் கிளாஸ் இருக்கவங்க இதை சேர்த்துடுறாங்க. பட் மார்க் 450 400 வாங்கியிருப்பாங்க, அவங்களால அவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ண முடியாது, 1.5 கோடி செலவு பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கானா அவங்க அடுத்த லெவல் எப்படி எம்பிபிஎஸ் சேர்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் இந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்ன்ற அந்த ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ இது வெளிநாட்டு ஏஜென்ட்டுகள் மூலமாக அங்கே போய் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5.5 வருஷத்துக்கு சேர்த்து 30லேருந்து 40 லட்சத்தில் மேக்ஸிமம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. எம்பிபிஎஸ்ஸே 30லேருந்து 40 லட்சத்தில் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த எம்பிபிஎஸ்ன்ற அந்த மோகத்தில் அவங்க அங்கே எஜுகேஷன் எப்படி இருக்குது, அங்கே காலேஜ் எப்படி இருக்குன்றதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. எப்படியும் நம்ம பையன் இல்லை நம்ம பொண்ணு எம்பிபிஎஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எம்பிபிஎஸ் சேர்க்கறதுல குறியாக இருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் 450 500 வாங்கின ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இந்தியாவில் சேர முடியாமல் ஃபாரினில் போய் எம்பிசி ஸ்டூடெண்ட் ஃபாரினில் போய் சேர்றாப்புல. இது நம்பர் 1. நம்பர் 2, ஓசி கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 620 640 மார்க் வாங்க முடியாதவங்க 500 மார்க் வாங்கினாலும் இங்கே கிடைக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நேச்சுரலாக அவங்களும் வெளிநாட்டில் படிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஓசி, எம்பிசி, ஷெடியூல்டு கேஸ்ட் எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரைவேட் காலேஜில் பணம் கட்ட முடியாததால் தான் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியாவில் ப்ரைவேட் காலேஜில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுடைய மதிப்பெண் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் மதிப்பெண்ணை விட கம்மி. +2ல் நான் சொல்கிறேன், நீட் யூஜிலே ஆகட்டும் 12th ஸ்டாண்டர்ட்லேயே ஆகட்டும் அவங்களுடைய மதிப்பெண் மிக கம்மியாக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நான் சொல்ல வரல, பல கோட்டா சிஸ்டம்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஓசி ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா 620க்கு கம்மியாக வாங்கும்போது அவங்களால கவர்மெண்ட் காலேஜில் எடுக்க முடியாது. 600 மார்க் வாங்கினா கூட அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறையா ஸ்டூடெண்ட்ஸே 540 550லாம் கூட மார்க் வாங்கிட்டு ஃபாரினில் போய் படிச்சிருக்காங்க, முடிச்சுட்டு வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணி இன்றைக்கி டேட்டில் நம்பர் 1 ப்ராக்டிஷனராகவும் இருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொரி, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் படிக்க போகிறவங்களாம் பயங்கர அறிவில்லாதவங்க அப்படின்ற ஒரு தவறான ஒப்பீனியனை நம்ம டாக்டர்ஸ் மத்தியில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீக்கணும், பொதுமக்கள் மத்தியில் நீக்கணும். ஸோ ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் போகிற எல்லாரும் படிக்காமல் போகிறவங்க கிடையாது. ஒரு 10% 20% அங்கே போய் படிக்காமல் இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க. பட் 80% ஆஃப் தம் ஆர் டூயிங் ஹார்ட் ஒர்க் நவ். ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது முதல் கொரிக்கான ஒரு பதில். இரண்டாவது கொரி, நான் நேற்று போட்டிருந்த என்னுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க, போய் படிக்கட்டும், ஃபெயில் ஆனால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எழுதியிருந்தாங்க. ஸோ ஒரு விஷயம் மறுபடியும் நம்ம அது யாருன்னு பார்த்தா நம்மளுடைய இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட் தான் அவங்க. ஸோ அதை அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு புரிதல் இல்லை அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது. ஸோ அப்போ என்ன விஷயம்னா, எம்பிபிஎஸ் இந்தியாவில் 1,25,00,000 செலவு பண்ணி படிக்க முடியாத மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் தான் ஃபாரின் போகிறாங்கன்றது நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஃபாரினில் போய் படிக்கிறாங்கன்னா இவங்க என்ன US UKலையா போய் படிக்கிறாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு, இல்லை சுவிட்சர்லாந்தில் போய் நிறைய மினிஸ்டருடைய பசங்க படிக்கிறாங்களே, இல்லை ஆக்ட்ரஸோடைய பசங்க படிக்கிறாங்களே, அந்த மாதிரி போய் படிக்கிறாங்களா? கிடையாது. இவங்க காசு செலவு பண்ண முடியாமல்
ஒரு எவ்வளோ கம்மியாக சேர்ந்து எங்கே படிக்க முடியும்னு தேடி இருக்கிறதுலே அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் எங்கெங்கே இருக்கோ, கிர்கிஸ்தான், பிலிப்பைன்ஸ், எங்கெங்கெல்லாம் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் ஃபீஸ் கம்மியாக வாங்குறாங்களோ அங்கே போய் படிக்கிற எல்லோரும் பார்த்திங்கன்னா 95% ஏழை பெற்றோர்களும் மிடில் கிளாஸை விட கம்மியான பெற்றோர்கள் தான் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பணக்கார பெற்றோர்கள் தங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், தங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பாக வெளிநாடுகளுக்கு அனுப்புறதில்லை. அவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜ்லேயே சேர்த்துருவாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் பணம் நிறையா வச்சுருக்கவங்க ஃபாரினில் போய் படிக்கிறாங்கன்றது தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாற்றுங்க. எனக்கு தெரிஞ்ச நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரினில் போய் தங்களுடைய செலவுக்காக ப்ரைவேட்டாக சின்ன சின்ன வேலைகள், அதாவது ஒரு ஹோட்டலில் சர்வர் வேலையிலேருந்து எவ்வளோ வேலைகள், சின்ன சின்ன வேலைகள் பண்ணி அந்த வேலையிலேருந்து சம்பாதிச்சு அவங்களுடைய சாப்பாட்டை பார்த்துக்கிறாங்க. ஹாஸ்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு வாரில் ஒரு சண்டையில் ஒரு ஹாஸ்டல்லே வந்து சில பேர் அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க. வேறு ஒரு கண்ட்ரியில். அந்த கண்ட்ரியில் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு ரூமில் 8 பேர் இருப்பான். சின்ன ரூமாக இருக்கும். இந்த ரூம் சைஸை விட பாதி தான் இருக்கும். அந்த ரூமில் 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா தங்கியிருப்பாங்க, ஒன்று மேலே ஒன்று அடிக்கி. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து காசு செலவு பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் அங்கே போகிறாங்க. ஸோ அதனால் 2வது புரிதல், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்னால் பணக்காரங்க, அவங்க பேரண்ட்ஸ் நிறைய பணம் வச்சு அனுப்புகிறாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுவும் தவறு. ஸோ இது 2 முக்கியமான டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே நிறையா இருக்குது. அதாவது இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் மத்தியிலே இந்த டவுட் இருக்கிறதுனால ஐ வாண்டட் டு கிளாரிஃபை திஸ். ஸோ இது எல்லாத்தையும் ரைட்டு சார், நீங்கள் ஃபாரினுக்கு அனுப்ப வேண்டாம்னு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஃபாரினுக்கு அனுப்பாதீங்க, ஏன் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னது அது வேறு கதை. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க படுற கஷ்டங்கள், அவங்க முடிச்சுட்டு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறது, எஃப்எம்ஜி கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதில்ல, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்றைக்கும் என்னுடைய ஸ்டாண்ட் ஒன்று தான். உங்களுடைய குழந்தைகளை முடிஞ்ச வரைக்கும் வெளிநாடுகளுக்கு அனுப்பாமல் எப்படியாவது இந்தியாவிலே சீட் வாங்க வைங்க. இந்தியாவில் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்தாலும் 100% எப்படியும் பாஸ் பண்ணி அதிகபட்சம் 6 வருஷம் 7 வருஷத்தில் வெளியில் வந்துடுறாங்க. ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் மாதிரி அந்த எம்பிபிஎஸ் அவங்க கையில் டிகிரி வரும்போது 10 வருஷம் ஆகிறது கிடையாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வெளிநாடுகளுக்கு போகிறத உங்களுடைய குழந்தைகளை அவாய்ட் பண்ண வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.